கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே இந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுபவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களின் மத்தியிலையும் கர்த்தர் ஒருவர் தான் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். அநேக உபத்திரம், அநேக போராட்டத்தின் மத்தியிலையும் நீங்க மனிதர்கள் நாடி போய் சென்று அவங்களிடத்துல ஆறுதலையும் கேட்டாலும் சரி, இல்லை ஆறுதலை எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை உதவியை எதிர்பார்த்தாலும் சரி, அது விருதாவாக இருக்கும். அது நிலையானதாக இருக்காது. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல போய் நீங்க எந்த உபத்திர மத்தியிலையும் அவருடைய சமூகத்துல போய் முழங்கால் பிடித்து நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவர் உங்க இருதயத்தில் மட்டுமல்ல, உங்க வீட்டிலையும் உங்களுடைய சகல காரியத்திலையும் அவர் சமாதானத்தை அருள் செய்வார், உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுதலையும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.